வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, மார்க்கெட் இன்றைக்கி எப்படி வந்து ட்ரேட் ஆச்சு, நம்ம கொடுத்த லெவல்ஸ் அதாவது R1 R2 S1 S2 இதிலெல்லாம் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சா, எங்கே ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்த R1 அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது 22,450 ரூபாவில் நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனதே 22,450க்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன். அந்த லைனை டச் பண்ணது மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ½ அன் ஹவர் கேண்டில் ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு, அடுத்த அரை மணி நேரம் கேண்டில் வந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் மாதிரி கொடுத்து அடுத்து வந்து அரை மணி நேரம் கேண்டில் டவுன் ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. நம்மளுடைய R1லேயே தான் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேட் ஆயிடுச்சு இன்றைக்கி. ஓகே, நாளைக்கான நிப்டிக்கான ப்ரெடிக்ஷன் என்ன, இன்றைக்கி வந்து நிப்டியினுடைய ஸ்பாட் எந்த லெவலில் க்ளோசிங் நடந்திருக்கு, அந்த ஸ்பாட்டில் உள்ள ப்ரீமியம், கால் ப்ரீமியம், ஃபுட் ப்ரீமியம் எப்படி க்ளோசிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம அந்த லைனை ட்ரா பண்ணி எப்படி வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட் ப்ரொஃபைல் அந்த லைனில் வந்து ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிப்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 22,360 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இன்றைக்கி வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், 22,368 ரூபா அப்படிங்கிறதுல க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ நம்ம எடுக்க போகிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,350 ரூபா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரைஸ் எடுக்க போகிறோம். 22,350 தான் நம்ம இன்றைக்கி வந்து எடுக்க போகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்போ 22,350 உள்ள கால் ப்ரீமியம் எந்த லெவலில் க்ளோசிங் நடந்திருக்கு, புட் ப்ரீமியம் எந்த லெவலில் க்ளோசிங் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். காலுடைய ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 101 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்கு. புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 78 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலுடைய ப்ரைஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 101 ரூபாய் க்ளோசிங் நடந்திருக்கு. புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து 78 ரூபாய் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம இதை வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். 22,350 ரூபாவில் மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ 22,350 தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுக்கிறோம். 22,350 மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து நிப்டியினுடைய காலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 101 ரூபா அப்படிங்கிறதுனால நம்ம 100 ரூபாய் எடுத்துக்கிறோம். அப்போ மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து R1 நமக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 22,450 ரூபா அப்படிங்கிறது நம்ம வந்து R1 எடுத்துக்கிட்டோம். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 22,350 தான் க்ளோசிங் நடந்திருக்கு. 100 ரூபா காலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கும்போது அப்போ 22,450ங்கிறது R1 இருக்கும். ஓகேவா, R1ங்கிறது 22,450. புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் 22,350 அப்படிங்கிற க்ளோசிங் ப்ரைஸ். புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் S1 நமக்கு எதுவாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,350 இருக்குது இருந்து 78 ரூபாய் மைனஸ் பண்ணுறோம். நம்ம வந்து 78 ரூபாய் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 22,272 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து S1 இருக்கும். ஓகேவா, S1ங்கிறது வந்து 22,272 ரூபா அப்படிங்கிறது S1. ஓகே, இப்போ ரெண்டு ப்ரீமியம் இந்த 101 ரூபா ப்ளஸ் வந்து 78 ரூபா அப்படிங்கிற ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 179 ரூபா நமக்கு வரும். ஓகேவா, 179 ரூபாய் நம்ம வந்து இப்போ நீ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 22,350, 22,350லேருந்து 179 ரூபாய் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து R2 எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,529 ரூபா வரும். நமக்கு வந்து 22,529 இது வந்து R2. ஓகேவா, R2ங்கிறது வந்து 22,529
529 ரூபா இருக்கும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், S2 அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம்னா, S2னா 179 ரூபாயை மைனஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து 22,350 அப்படிங்கிற ப்ரைஸில் இருந்து 179 ரூபாயை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து S2ங்கிறது வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 22,000 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம். 22,350 ஓகேவா. 22,350லேருந்து நம்ம வந்து 179 ரூபாயை நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு இன்றைக்கான S2 எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 22,171 ரூபாங்கிறது S2வாக இருக்கும் நமக்கு. ஓகேவா. S2ங்கிறது 22,171 ரூபாங்கிறது S2வாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த லைன்லாம் வந்து நம்ம வந்து R1, S1, S2 இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த சார்ட்டில் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய சார்ட்டில் வந்து லைனை ட்ரா பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக அந்த இதில் வந்து எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம R1, R2, S1, S2 இதெல்லாம் வந்து லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து R2ங்கிறது 22,529 ரூபாயும், R1 அப்படிங்கிறது வந்து 22,450 ரூபாவில் நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, S2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 22,272 ரூபா அப்படிங்கிறதுல நமக்கு ஆக்ட் ஆகும். S2 அப்படிங்கிறது வந்து அதான் சப்போர்ட் 2 அப்படிங்கிறது வந்து 22,171 ரூபாவில் நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ப்ரீவியஸாக மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். R1ங்கும் போது நமக்கு இன்றைக்குள்ள ப்ரீவியஸ் டைமுடைய ஹை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஹை வந்துடுது. ஸோ R1ங்கும் போது இந்த ஹை. ஓகே, இப்போ நமக்கு R2 அப்படின்னா, R2வில் வந்து ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, R2லேயும் ப்ரீவியஸாக ட்ரேட் நடந்திருக்கு. என்றைக்கு அப்படின்னா, நமக்கு வந்து ஏப்ரல் 12ஆம் தேதியினுடைய லோ இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் சப்போர்ட் வந்து எப்படின்னா, இப்போ மார்க்கெட் இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்குது இல்லை ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா, மார்க்கெட் இதுக்கு கீழே வந்துட்டுனா இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும், இதுக்கு மேலே போயிட்டுனா அது சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரேட் நடந்திருக்கு. அப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வாலட்டைல், அதாவது மார்க்கெட்னா இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் வந்து மறுநாள் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் திருப்பி வந்து அந்த 529 அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் இன்னை வரைக்கும் நமக்கு போகலை. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதேமாதிரி தான் R1ங்கிறதும் இன்றைக்கி கரண்ட் டேலோடைய ஹை மார்க்கெட் ஓப்பனிங் அந்த இடத்துல தான் ஹையும் அதுதான் இன்றைக்கி. ஸோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் இருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகே, R1, R2 ரெண்டுமே வந்து ப்ரீவியஸில் நிறைய நாள் அதில் வந்து ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, இப்போ S1, S2 அப்படிங்கிறதுல எப்படி ட்ரேட் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து S1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேத்திக்கு ஆமாம், இதுக்கு முந்தின நாத்தினுடைய ட்ரேடு வந்து அதில் நடந்திருக்கு. ஸோ S1 பக்கத்தில் தான் நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதுக்கு ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வருது. ஸோ இந்த இடமும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா S2 அப்படிங்கும்போது 177 ரூபா, 22,171 ரூபாவில் நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ரெக்கவர் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு கேப்பப் ஓப்பனிங். ஸோ அந்த இடத்துக்கு அப்புறம் திருப்பி மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரல S2. ஸோ அப்போ 22,171 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ப்ரீவியஸில் நமக்கு வந்து பார்த்துட்டோம் மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்பவுமே ஒன்று சொல்கிறது தான், எல்லா இதுலேயுமே நம்ம டெய்லி சொல்கிறது தான். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து லைவாக செக் பண்ணணும். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ வந்து அந்த சப்போர்ட்லேயும் நம்ம கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ்லேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். R1 அப்படின்னா நமக்கு வந்து 22,450 ரூபாவில் பார்த்தோம் நமக்கு. ஸோ 22,450 வந்து நமக்கு வந்து காலில் வந்து 37 லட்சமும் புட்டில் வந்து 9 லட்சமும் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு
ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். 22,450ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த இடத்துல வந்து கால் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அடுத்து R2ங்கிறது வந்து 22,529 பார்த்தோம். 529 நம்ம 22,500 அப்படிங்கிறத ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கால் சைடில் வந்து 1 கோடியும் புட் சைடில் வந்து 37 லட்சமும் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த 22,500 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து. சப்போர்ட் 2 நமக்கு வந்து 22,272 ரூபா அப்படிங்கிறதுல பார்த்தோம். 22,272 அப்போ 22,300 நம்ம பார்ப்போம். 22,300 400 22,350 22,300 ஓகே. 22,300 அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து காலுடைய இதில் வந்து 60 லட்சமும் புட் ஆப்ஷனில் வந்து 79 லட்சமும் இருக்குது. ஸோ ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இது வந்து கொஞ்சம் ஒரு சுமாரான ஒரு டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்குது. அப்படிங்கிறனால இது வந்து சப்போர்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி இது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இந்த சப்போர்ட்டுங்க வந்து. சப்போர்ட் 2 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எவ்வளோனா 171 நமக்கு ஆக்ட் ஆகும். அப்போ 171 போது நமக்கு வந்து 22,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம பார்ப்போம். 22,200 பார்த்தோன்னா நமக்கு புட் சைடில் 75 கால் சைடில் 35 இருக்குது. அப்போ 50% கிட்ட நமக்கு வந்து இந்த இடம் இருக்குது. அப்போ வந்து S2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தெரியுது நமக்கு. S1 விட S2ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. S1ங்கிறது கொஞ்சம் வீக்கான சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லையும் பார்த்துட்டோம், மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கிறதையும் பார்த்துட்டோம். ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வச்சு தான் நம்ம வந்து அந்த லைனை கால்குலேஷன் பண்ணிவிட்டு அந்த லைனை ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து லைவாக பார்த்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிஃப்டிக்கான நாளைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கான ப்ரிடிக்ஷன். நம்ம லைவாக 1 பை 1 பார்த்துருக்கோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, கால் ஸ்பாட்டுடைய க்ளோசிங், அந்த ஸ்பாட் க்ளோசிங் நடந்த இடத்துல உள்ள கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம், அதுக்கப்புறம் அந்த லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணி மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக எப்படி அந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு, இது சப்போர்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் எவ்வளோ வீக்காக இருக்கும் அப்படிங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம செக் பண்ணோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.